கையில் பணமே இல்லாத பரம ஏழைகள் போல பேசிக்கொள்ளும் திமுக மாமல்லபுரம் அருகே கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரில் 12 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட கட்டடம் ஒன்றை கட்டி வருகிறது. இந்த கட்டுமானம் குறித்தும் இதற்கான செலவுகள் யார் வீட்டு பணம் மூலமாக நடைபெறுகிறது என்பது குறித்தும் இளைஞர் ஒருவர் வெளியிட்டிருக்கும் காணொளி தற்போது கவனம் பெற்றிருக்கிறது. அதாவது மாமல்லபுரம் கடற்கரையோரத்துல அண்ணா அறிவாலயம் 12 ஏக்கர்ல கட்டுறாங்களாங்க. நான் ஒரு 2 இயர்ஸ் அந்த பக்கம் போயிட்டு வரும்போது பார்த்தேன். நான் கூட ஏதோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போல, அது ரொம்ப பெரிய இடங்க. அவங்க இப்போ கட்டிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய இடத்துல கட்டிட்டு இருக்காங்க. நான் என்ன கேள்வினா, அதாவது நம்ம ஸ்டாலின் அப்பாவுக்கு 10,000 தான் வருமானம் இருந்தது. அதையும் டூர் போயிட்டு காலி பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 3 கோடி தான் இருந்தது. அவரும் துபாய் வர போயிட்டு வந்தாரு. பாதி செலவா இருக்கும். ஆனா 12 ஏக்கர்ல இவ்வளவு ஒரு ப்ராஜெக்ட எப்படி இவங்க கட்டுறாங்க? எந்த காசுல கட்டுறாங்க? கவர்மெண்ட் காசுல கட்டுறாங்களா, இல்ல பார்ட்டி ஃபண்ட்ல கட்டுறாங்களா, இல்ல ஓன் காசுல கட்டுறாங்களா? இது யாருக்காவது தெரியுமா? ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, வண்டலூர்ல 2 நாள் முதலமைச்சர் பிறந்த நாளைக்கு அமைச்சர் இலவசமா போயிட்டு வரலாம்னு சொன்னதுக்கு யார் வீட்டு அப்பங்காசுல இத குடுக்கறீங்க, இலவசத்தை குடுக்கறீங்கன்னு சொல்லிட்டு டிஎம்கே டிவி மென்ஷன் பண்ணாங்க ஒரு போஸ்ட போட்டு. இப்ப அதே டிஎம்கே டிவிக்கு நான் கேக்குறேன், இது யார் வீட்டு அப்பங்காசுல கட்டப்படுது? இந்த அறிவாலயத்தால மக்களுக்கு என்ன யூஸ் இருக்கு? இது மட்டும்தான் என்னோட கேள்வி. அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்டே இல்லாத ஒரு ப்ராஜெக்டுக்கு 12 ஏக்கர்ல இடம் வாங்கி திமுக தலைவர் கட்டுறாருன்னா அது யார் வீட்டு காசுல கட்டுறாரு? தடிமைகளா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கத்துறதா இருந்தா கூட கத்துங்க. நீங்களே உங்க தலைவரை பார்த்து கேளுங்க, எந்த காசுல சார் கட்டுறீங்க? பார்ட்டி ஃபண்டா, இல்ல சொந்த காசா, ஊழல் பண்ண காசான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேளுங்க தடிமைகளா. I request everybody, please share this to maximum number of people in Tamil Nadu or across the globe. இது ரொம்ப ரொம்ப மோசம் இந்த டிஎம்கே பண்ணுற வேலை. ப்ளீஸ் ஷேர். லெட்ஸ் நாட் லீவ் டிஎம்கே just like that. They should be punished. That is what I am looking for.